தமிழகத்துல பெற்ற குழந்தைய ஆற்றுல தூக்கி வீசிவிட்டு கையை அறுத்து தற்கொலைக்கு முயன்ற இளம் தாயாரோட செயல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவையை சேர்ந்தவங்க வீரமணி. இவருடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா சத்யா, வயது 22 தான் ஆகுது. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகும் நிலையில 14 மாத ஆண் குழந்தை ஒண்ணு இருக்குது. இந்த நிலையில கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக சத்யா அவங்களுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு கணவரிடம் செல்லாம அங்கிருந்து புறப்பட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதி வந்திருக்காங்க. கொடுமுடியில இருந்து கரூர் செல்லும் சாலையில குழந்தைய தூக்கி கொண்டு சத்யா நடந்து வந்திருக்காங்க. அப்போது கரூர் மாவட்டம் நொய்யல் குறுக்கு சாலை அருகே இருக்கிற நொய்யல் ஆற்று பாலத்துல நடந்து வந்து கொண்டிருந்த போது திடீரென நடுப்பாலத்துல நின்று தன்னுடைய கையில வைத்திருந்த குழந்தைய நொய்யல் ஆற்றோட தண்ணீர்ல தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. பின்னர் அவங்களும் பிளேடால கையை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்று இருக்கிறாங்க. அப்போது கையில ரத்தம் கொட்டியதாலும் பசியால இருந்ததாலும் மயக்கம் அடைந்த சத்யா கீழே விழுந்திருக்காங்க. இதனை பாலத்தோட அருகே இருக்கிற சோதனை சாவடியில பணியாற்றி இருந்த போலீசார் சத்யாவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. பின்னாடி அவங்க மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட குழந்தையை தீயணைப்பு துறையினர் இரவு வரை தேடியும் கிடைக்கல. இதனால இன்று திங்கட்கிழமை காலை மீண்டும் குழந்தையை தேடும் பணி நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த குழந்தை சேஃபா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே மனதார ப்ரே பண்ணிப்போம். தற்கொலை செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. இதுல இவங்க பண்றது மட்டும் இல்லாம எந்த ஒரு பாவமும் செய்யாத, எந்த ஒரு விஷயமும் தெரியாத அந்த பச்சிளம் குழந்தைக்கு என்ன தெரியும்? நீங்க பண்ற தவறுனால உங்க குழந்தையும் இறக்கணும், அவங்களையும் சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி நினைக்கிறீங்க? இந்த தாய் செய்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.